ஒற்றுமையே பலம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். ஒரு கல்லை எடுத்து நாயின் மீது வீசினார். அந்த நாய் பயந்து ஓடிவிடும். அதே கல்லை எடுத்து தேன்கொட்டத்தின் மீது வீசினார். தேன்களுக்கு பயந்து நாம் ஓட வேண்டும். பலம் வாய்ந்த நாயை விட பலம் குறைந்த தேனீக்கள் நம்மை ஓட வைக்க காரணமான தேனீக்கள் ஒற்றுமையாக நம்மை துரத்துவதுதான். ஒற்றுமை இருந்தால்தான் எதையும் சாதிக்க முடியும். பல வேற்றுமையிலும் ஒரு ஒற்றுமை காண்பதுதான் நமது கலாச்சாரம். ஒற்றுமையே உயர்வு, ஒற்றுமையே வலிமை, ஒற்றுமை ஓங்கட்டும், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீக்கில் அனைவருக்கும் தாழ்வு. ஓடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, தட்டு கை தட்டு, இரண்டு கை தட்டினால்தான் ஓசை வரும். நன்றி, வணக்கம்.